ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 19th March 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 73 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. கொஞ்சமாக அந்த ரேலியோட இன்டென்சிட்டி வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குது. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து எஃப்ஐஎஸ் மறுபடியும் வந்து 1000 கோடிக்கு மேலே வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ரெஷர் வந்து மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எவ்வளவோ வந்து ஹையர் சைடுக்கு மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் வந்து இந்த மாதிரி குளோபல் கியூஸ் அப்புறம் வந்து எஃப்ஐஎஸோட செல் வந்து அதை வந்து ஹையர் சைடு மூவ் ஆகாதபடி பார்த்துட்ருக்குது. ஸோ எனிஹோ வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஒரு 23,500 மார்க்கெட் தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து ஸ்ட்ராங்காக ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஒரு 25 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. குளோபல் ரேட்டிங் ஏஜென்சியான S&P வந்து அந்த ஸ்டாக்கை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க இந்த ஸ்டாக்கோட ரேட்டிங்கை. ஸோ அதனால் இது ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா HDFC லைஃப் இருக்குது. JM ஃபினான்ஷியல் அப்படிங்கிற ப்ரோக்கரேஜ் வந்து இவங்களுக்கு பை கால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட இம்பேக்டில் இது ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெக் மஹேந்திரா இருக்குது, ஒரு 34 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. TCS வந்து ஒரு 35 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. ஸோ ரெண்டுமே விழுந்ததுக்கு வந்து சேம் ரீசன் தான். ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ப்ரெஷரில் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ட்ரம்ப்போட டேரிஃப்ஸ் வந்து இந்தியா மேலே எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு தெளிவான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ அது அவர் ஏதாவது டேரிஃப் ஏதாவது கொடுத்தாருனாலோ இல்லை வந்து இந்தியன் கம்பெனிஸுக்கு வந்து இந்தியன் ஐடி கம்பெனிஸோட சர்வீசஸ்க்கு வந்து டிமாண்டு குறைஞ்சாலோ ஸோ அது வந்து மார்க்கெட்டை ரொம்பவே பாதிக்கும், குறிப்பாக ஐடி கம்பெனிஸை. ஸோ ட்ரம்ப்போட அந்த டேரிஃப் வந்து இந்தியாவில் இருக்க ஐடி சர்வீசஸோட டிமாண்ட் வந்து கம்மியாகிறதுக்கு வந்து சான்சஸ் அமையுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து மார்க்கெட் ரொம்பவே இருக்குது. ஸோ அதனால் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே ப்ரெஷரில் இருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் பை பண்ணாங்க, முந்தின நாள் இப்போ மறுபடியும் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 1096 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து வழக்கம் போல் மார்க்கெட்டுக்கு சரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்க 29வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 2140 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.